ஜீ தமிழ்ல 2025 ஜனவரி மாசம் ஆரம்பிக்கப்பட்ட சீரியல் தான் கெட்டி மேளம். இந்த சீரியல் ஜீ தமிழ் கன்னடத்துல ஒளிபரப்பான லக்ஷ்மி நிவாசா அப்படிங்கிற சீரியலோட ரீமேக்கா ஒளிபரப்பாயிட்டு வந்தது. இந்த புது சீரியல்ல ரோஜா சீரியல் சிபு சூரியன், சாயா சிங், வீரா, சௌந்தர்யா ரெட்டி அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. இதனாலேயே இந்த சீரியலுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சிவராமன், லக்ஷ்மி தம்பதி அவங்களோட பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் செஞ்சு வச்சு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் கனவு. இதை நோக்கிதான் மிடில் கிளாஸ் குடும்பத்தோட கதையா கெட்டி மேளம் சீரியல் ஒளிபரப்பாயிட்டு வந்தது. மேலும் இதுவரைக்கும் கெட்டி மேளம் சீரியல் 110 எபிசோடுகளுக்கு மேல ஒளிபரப்பாயிட்டு வருது. மக்களோட வரவேற்பும் தொடர்ந்து இந்த சீரியலுக்கு கிடைச்சிட்டு வந்த நிலையில இப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு இந்த சீரியலை பத்தி. அது என்ன அப்படின்னா, கெட்டி மேளம் சீரியலை இன்னும் 2-3 மாசத்துல முடிக்க சீரியல் குழு முடிவு செஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வலம் வருது. இதுக்கான காரணம், ஸ்டார்டிங்ல நல்ல வரவேற்பு கிடைச்சாலும் போக போக இந்த சீரியலை மக்கள் அந்த அளவுக்கு விரும்பி பார்க்கலன்னு தான் சொல்லணும். மேலும் டிஆர்பி ரேட்டிங்ஸ்லவும் சரியா வராத காரணத்தால இப்படி ஒரு முடிவை சேனல் தரப்புல இருந்து எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதனால ஒரு சில மாசம் வரையும் சீரியல் எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து முடிவெடுக்க போறதா சொல்லப்பட்டு வருது. ஆனா இந்த ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இன்னும் சரியா தெரியல. அபிஷியலா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த சீரியலோட ரசிகர்கள் ரொம்பவே இந்த நியூஸ் தெரிஞ்சதுல இருந்து சோகத்துல தான் இருக்காங்க. ஏன்னா இப்பதான் 110 எபிசோடுகளுக்கு மேல ஒளிபரப்பா இருக்கிற இந்த சீரியல் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை தான் பெற்று வருது. இந்த சமயத்துல இந்த சீரியலை இப்படி திடீர்னு முடிக்க போறாங்களே அப்படின்னு சீரியலோட ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கெட்டி மேளம் சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு வந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.